வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போது 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளை பற்றி பார்க்க போகிறோம். பயிற்சி 1.3ல் முதல் கணக்கு. அதுக்கு முன்னாடி 1.2ல் நம்ம எதை பார்த்தோம்? தொடர்புகள் பற்றி பார்த்தோம். தொடர்புகளில் சமான தொடர்பு இருக்குன்னா என்னென்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு இந்த 3 இருந்தால் மட்டும்தான் சமான தொடர்பு பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பயிற்சியில் சார்புகள் பற்றி பார்க்க போகிறோம். சார்புகள் ஏற்கனவே நம்ம 10ஆம் வகுப்பில் படித்தது தான். அதை அப்படி கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்யும்போது ஒன்றும் கிடையாது. நம்ம 10ஆம் வகுப்பில் மதிப்பகம், துணை மதிப்பகம்னு எடுத்திருப்போம். இங்கே 11ஆம் வகுப்பில் சார்பகம், துணை சார்பகம்னு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நம்ம 10ஆவது வகுப்பில் படித்தது தான் 11ஆம் வகுப்பில் வரப்போகுது. குழப்பம் வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பார்ப்போம். ஒரு பள்ளியில் 11ஆம் வகுப்பில் 4 பிரிவுகளில் மொத்தம் 120 மாணவர்கள் படிக்கின்றனர். மாணவர்களின் கணம் A மற்றும் பிரிவுகளின் கணம் B என்க. X என்ற மாணவர் Y பிரிவில் இருந்தால் X ஆனது Y உடன் தொடர்புடையது என வரையறுக்கப்படுகிறது. இத்தொடர்பு சார்பாகுமா? இதன் நேர்மாறு தொடர்பு பற்றி விளக்குக. நம்மளுக்கு மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க? 120 மாணவர்களை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏன்னு எடுத்துக்கலாம். மாணவர்களை ஏன்னு எடுத்துக்குவோம். இங்கே எக்ஸ் என்ற மாணவருங்கிறாங்க. மொத்த மாணவர்களை நம்ம ஏன்னு எடுத்துக்குவோம். பிரிவுகளை ஒய்ன்னு எடுத்துருக்காங்க. நம்ம பிரிவுகள், மொத்த பிரிவுகளை பி, கேபிட்டல் பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ என்னன்னு சொல்லி பார்க்குறோம். n of a is equal to 120, n of b is equal to 4. இப்போ நம்ம எப்பயுமே அம்புக்குறி படம் போட்டு தான் நம்ம இதை எப்பயுமே செய்வோம். அதே மெத்தட்லேயே நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். அம்புக்குறி படம் போடும்போது ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? நம்ம சரி, இப்போ ஃபஸ்ட் இதை ஏன்னு எடுத்துக்குவோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், இல்லை ஏன்னு எடுத்துக்குவோம். இதை என்ன எடுத்துக்கிறோம்? பின்னு எடுத்துக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? 1 2 எத்தனை பேர் இருக்காங்க? 120 பேர் இருக்காங்க. இந்த பி பிரிவில் எத்தனை பிரிவு இருக்குது? 4 பிரிவுகள் இருக்காங்க. இங்கே ஏபின்னு நம்ம நேம் கொடுத்ததுனால இங்கே PQRS அப்படின்னு 4 பிரிவுகளை எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்ற மாணவர் ஒய் பிரிவில் இருந்தால் எக்ஸ் ஆனது ஒய்யுடன் தொடர்பு உடையது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தொடர்பு உடையது அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆர் ஒய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் என்பவர் ஒய் வைப்பை சேர்ந்தவர் என்ற தொடர்பு குறிக்கிறது. இது என்னதை குறிக்கிறது? எக்ஸ் என்பவர் ஒய் வகுப்பை சேர்ந்தவர், ஒய் வகுப்பை சார்ந்தவர் என்ற தொடர்பு, சார்ந்தவர் என்ற தொடர்பை குறிக்குது. சரி, இப்போ என்ன சொன்னோம்? ஏயில் உள்ள ஒவ்வொருவரும் பியில் உள்ள ஏதேனும் ஒரு வகுப்புடன் தொடர்புபடுத்தப்பட்டிருக்காங்க. ஏயில் உள்ள ஒவ்வொருவரும் பியில் உள்ள யாரோடையாவது தொடர்புபடுத்தப்பட்டிருக்காங்க. அப்போனா இது ஆக்சுவலாக என்னது? இது ஒரு சார்பு ஆகும். இது ஒரு சார்பு. ஏயில் உள்ளவங்க எல்லாருமே என்னதுங்க? பியோட தொடர்புபடுத்திருக்கிறதுனால இது ஒரு சார்புன்னு எடுக்கிறோம். இப்போ நேர்மாறுனா என்னதுன்னா இன்வர்ஸ். நேர்மாறுனா என்னது? இன்வர்ஸு. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? இதன் நேர்மார்பு தொடர்பு பற்றி விளக்குதுங்கிறாங்க. ஆனால் நேர்மாறு கண்டிப்பாக, நேர்மாறுனா என்னது? தலையில். இப்போ A to Bன்னு போட்டோமா, இங்கே B to A. இது சார்பாகாது. இது சார்பு ஆகாது. ஏன்? ஒரு வகுப்பில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்களை கொண்டிருப்பதால் என்ன வரும்? சார்பாகாது. ஒரு வகுப்பில், ஒவ்வொரு வகுப்பிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட, அப்படி தலையில் அப்படி ரிவர்ஸில் போட்டு பாருங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்களை கொண்டிருப்பதால்
பி டென்ஸ் டு ஏ சார்பாகாது. இது வந்து போன வருஷம் நம்ம படித்ததுனா ஏயில் உள்ள ஏயை வந்து என்ன செய்யணும்னு சொன்னேன் நான், ஒரு பொருட்கள் எடுத்துக்கோங்க. பியை வந்து என்ன செய்யணும், நிழல் எடுத்துக்கோங்க. ஒரு பொருளுக்கு ஒரு நிழல் தான் இருக்கணும். ஒரு பொருளுக்கு ஏகப்பட்ட நிழல் இருந்துச்சுன்னா அது வந்து சார்பு கிடையாது அப்படின்னு படித்தோம். அதே தான் இங்கே கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு மாறி இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும்.